தொடரும் வெடி விபத்துக்கள் துளியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு பகல் பாராது கனிம வள கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் அரசியல் கட்சிகளும் மக்களும் பல போராட்டங்கள் நடத்தினாலும் திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். வெடி விபத்தை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் விரைவில் போராட்டம் நடைபெறும் என கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வருடத்திற்கு முன் ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகருக்கு சொந்தமான முன்னீர் பள்ளம் கல் குவாரியில் லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் மிக உயரமான இடத்தில் இருந்து 300 அடி ஆழ குவாரிக்குள் விழுந்ததில் பல பேர் உயிரிழந்தனர். அருப்புக்கோட்டை தென்பாளையத்தில் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய சட்டவிரோதமான கல் குவாரியை மூட வலியுறுத்தி பல முறை போராடியும் அதையும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே ஆவியூர் பகுதியில் செயல்பட்டு வந்த கல் குவாரியில் பாறைகளை வெடிக்க செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்து கடையநல்லூரை சார்ந்த பெரியதுரை, சிவகாசியை சேர்ந்த குருசாமி, திருமங்கலத்தை சார்ந்த கந்தசாமி ஆகியோர் சம்பவ இடத்தில் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளார்கள், காயமுற்று உள்ளார்கள் என்பது குறித்து முழு தகவல்கள் வெளிவரவில்லை என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மாநில அமைச்சர்களும் ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் நேரடியாகவோ அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மூலமாகவோ இதுபோன்ற குவாரிகள் இயங்குவதால் தான் அவர்கள் எவ்வித சட்ட விதிமுறைகளையும் கடைபிடிப்பதில்லை. அதனால்தான் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படும் போது மட்டும் பொதுமக்களின் கோபத்தை குறைப்பதற்காக சில நாட்கள் குவாரிகளை மூடிவிட்டு பின்பு வழக்கம் போல் இயங்குவது வாடிக்கையாக இருக்கிறது என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் நிலவும் கடுமையான வேலை வாய்ப்பினை காரணமாக ஏதோ ஒரு தொழில் கிடைத்தால் போதும் என்ற சூழலில் உயிரை பணயம் வைத்து ஏழை எளிய மக்கள் இது போன்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். தென் தமிழக மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்கள் ஏழை மக்களின் உயிர்களை துச்சமாக மதித்து எதையும் பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இது போன்ற குவாரிகளை இயக்குவதால் தான் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வருகின்ற அனைத்து கல் குவாரிகளையும் விரைந்து மூடவில்லை எனில் தமிழகம் எங்கும் இதற்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்து மக்கள் திரண்டெழுந்து புரட்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் என கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய தென் மாவட்ட மக்களை கல்குவாரி மற்றும் மணல் கொள்ளையால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து முற்றாக விடுதலை செய்யக்கூடிய வகையில் அனைத்து கல்குவாரிகளும் உடனடியாக மூட வேண்டும். மணல் கொள்ளை மற்றும் கல்குவாரிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக விரைவில் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். காரியப்பட்டி குவாரி வெடி விபத்தில் உயிரிழந்த பெரியதுரை, குருசாமி, கந்தசாமி உள்ளிட்டவரின் குடும்பங்களுக்கு குறைந்தது 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இந்த உட்காந்துருங்க சரிங்க சார்.